வணக்கம், ஐம் சாரிகா. நான் ஒரு pediatric occupational therapist சென்னையில் இருக்கேன். நம்ம பேபி வாக்கர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேபி வாக்கர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நடவண்டி. நடவண்டியை பற்றி என்ன அவ்வளோ பேச இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த உடன் நடவண்டி பிரச்சனை இல்லை. பட் இப்போ நம்ம நிறைய பார்க்குறது மாடர்ன் பேபி வாக்கர்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும், நிறைய வீலெல்லாம் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது அட்ராக்ட் ஆகி நிறைய பேர் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேபி வாக்கர்ஸ் பற்றி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிறைய இந்த மாடர்ன் பேபி வாக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நமக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. குழந்தை வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலை, குழந்தை நம்மளை நச்சரிக்காமல் அது பாட்டுக்கு ஒரு சீட்டில் உட்காந்துட்டு அது பாட்டுக்கு வீடெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து சீக்கிரமாக நடக்க கற்றுக்கும், சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும், அது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணுறோம். அதுவும் தப்பு. தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கீழே தவிழ ஆரம்பிக்கும் போது குழந்தை வந்துட்டு எதையாவது பிடிச்சி இழுக்கும், கூட ஏதாவது வெசல்ஸ் இருக்கும், அதை பிடிச்சி இழுக்கலாம், கீழே இருக்க எறும்பு எதையாவது பிடிச்சி வாயில் போடும். ஸோ இதில் இருந்தால் சேஃபாக இருக்கும்னு நினச்சி நம்ம போடுறோம். பட் சேஃப்டிங்கிறதுக்கு இந்த மாடர்ன் வாக்கர்ஸில் சான்ஸே இல்லை. பிகாஸ் வாக்கரில் என்ன இருக்குன்னா, நிறைய வீல்ஸ் இருக்கும். குழந்தை அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது கீழே விழுந்து அடிபட்டு தலையோ கழுத்தோ அடிபடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. 40 to 70% ஆஃப் கிட்ஸ் வேர்ல்டு வைட் வந்து இந்த மாதிரி இந்த பேபி வாக்கர் யூஸ் பண்ணுறனால கீழே விழுந்து தலையோ கழுத்தோ அடிப்பட தான் செய்யுது. வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 70 to 80% கிட்ஸ் வந்து இந்த பேபி வாக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரீசன் நான் சொன்ன மாதிரியே இது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதுதான் மெயின் ரீசன். இன்னொன்று வந்து குழந்தை சீக்கிரம் நடக்கும்ன்ற நினப்பில் நம்ம பண்ணுறோம். எடுத்த உடனே குழந்தை நடக்கிறது கிடையாது. நடக்கிறதுக்கு சில ஸ்டெப்ஸ் வந்து அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு மெயினான ஸ்டெப் என்னென்னு பார்த்தோன்னா, குழந்தை வந்து ஸ்டேபிளாக உட்கார ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ வந்து அந்த இடுப்புக்கு ஹிப் கண்ட்ரோல் கிடைக்கும், இடுப்பு தசைகள் நல்லா டைட்டாக வளரும், இடுப்பு எலும்பு நல்லா தன்னோட வெயிட்டை தாங்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து உட்காந்துட்ட பிறகு குழந்தை முட்டி போடும். முட்டி போடும்போது தன்னோட வெயிட்டை வந்து முட்டியில் பேலன்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த குழந்தை கற்றுக்கும். அதுக்கப்புறம் குழந்தை தவிழ ஆரம்பிக்கும், க்ராலிங் பண்ணும். இந்த க்ரால் பண்ண ஆரம்பிக்கும் போது குழந்தை என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட 4 காலையும் மாற்றி மாற்றி வைக்கும். அப்போது அது அந்த பிரெயினோட அந்த கான்சிக்வெண்ட்டாக மூமெண்ட் எப்படி கொண்டு வரதுங்கிறத பேட்டர்னை வந்து குழந்தை கற்றுக்கும். ஸோ இது மூணுமே வந்துட்டு அச்சீவ் ஆனால் மட்டும்தான் வந்து ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும். சாதாரணமாக நடக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை முட்டி போட்டுட்டு ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் இருக்க டீப்போ இல்லாட்டி ஏதாவது ஒரு செவரை பிடிச்சிக்கிட்டு தானாக எழுந்திரிச்சு நின்ற பிறகு அந்த ஃபர்னிச்சரை டீப்போவை சுற்றியோ இல்லை சோஃபாவை சுற்றியோ நடப்பாங்க, பேலன்ஸ் கிடைக்கிற வரைக்கும். ஒன்ஸ் அந்த பேலன்ஸ் கிடச்சிடுச்சுங்கிறது அவங்களுக்கு மென்டலி அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துட்ட பிறகு தான் வந்துட்டு அவங்க கையை விட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம இந்த வாக்கரில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து 4 monthsலேயே இந்த வாக்கரில் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிப் கண்ட்ரோலே ஃபுல்லாக வந்திருக்காது, நீ கண்ட்ரோல் எங்கேருந்து வரும், ஹிப்பே வந்திருக்காது. ஸோ இந்த நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 monthsக்கு மேலே தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த இதெல்லாம் வந்து. பட் ஈவன் தென் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வாக்கரில் போட்ட உடனே இந்த குழந்தைக்கு வந்து இந்த நீலிங் எஃபெக்ட் ஆகுது, க்ராலிங் எஃபெக்ட் ஆகுது. குழந்தை வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலை வந்து தனியாக ஃப்ளோரில் ஒழுங்காக வைக்கிற பேட்டர்னே வந்துட்டு மிஸ் ஆகுது. யூஸ்வலாக இப்போ வந்து நடக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காலை எடுத்துக்கோங்க, இது தரையாக நினச்சிக்கோங்க. கால் வந்துட்டு தரையில் நல்லா பதிஞ்சால் தான் குழந்தை நடக்கணும். பேபி வாக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து இந்த காலுக்கு ஒழுங்காக கீழே எத்தாமல் குழந்தை அதில் தொங்கிட்டு இருக்கும். அப்போ இடுப்புக்கும் வந்து அதுக்கான டைட்னஸ் கிடைக்காம இந்த குழந்தை என்ன பண்ணுவோன்னா, தன்னோட காலை வச்சு தரையில் விரல்களை வச்சு தரையில் எத்துறதுக்காக ட்ரை பண்ணி அதை வச்சு அப்படியே தள்ளும், அந்த விரலை வச்சே தள்ளிக்கிட்டே இருக்கும். இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அதோட ஆங்கிளில் கணங்காலில் வந்து ஒரு டைட்னஸ் வரும். அந்த டைட்னஸ்க்கு வந்து டிஏ டைட்னஸ்னு சொல்லுவோம். அந்த டைட்னஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த பேட்டர்ன்லேயே அந்த குழந்தை நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட கால் வந்து இந்த மாதிரியே ஆகிடும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இந்த வாக்கர் யூஸ் பண்ணுறதுல. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ நம்ம நடக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம காலோட மூமெண்ட் நமக்கு தெரியும். இந்த விஷுவல் ஃபீட்பேக்னு சொல்லுவோம். இந்த விஷுவல் ஃபீட்பேக் வந்து நம்ம பிரெயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணுறோங்கிற கான்செப்ட் நம்ம பிரெயினுக்கு போய்கிட்டே இருக்கும். இந்த ஃபீட்பேக் வந்து இந்த மாடர்ன்
வாக்கரில் குழந்தைக்கு கிடைக்கிறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இப்படி ஒரு பிளாஸ்டிக் ரிம் இருக்கும். அந்த குழந்தைக்கு தன்னோட காலே தெரியாது. அதுக்கு தெரிகிறது ஃபுல்லாக அந்த வீல்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த விஷுவல் ஃபீட்பேக் அஃபெக்ட் ஆகும். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஆக்சிடென்ட்ஸோ ஏதாவது ஒன்று ஆகி நமக்கு வந்து நடக்க முடியாமல் ஆகும்போது முதல்ல என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் எக்ஸசைசஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஹைட்டுக்கு ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரரை முன்னாடி தான் நடக்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுப்போம். அது எதுக்காக தான் வந்து அந்த மிரரை பார்த்து நடக்கும்போது தன்னோட கால் அசைகிறது அவங்களுக்கு விஷுவல் ஃபீட்பேக்காக கிடைக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 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 ஸ்டேஜ் அது. ஏன்னா வந்து அது பார்த்து நடக்க நம்ம பிரெயினோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த விஷுவல் ஃபீட்பேக் வந்து இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்காம ஆகுது. இது ஒரு ரீசன். தேர்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கரில் வந்து வீல்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த வீல் வந்து பர்டிகுலராக முன்னாடி போகிற மாதிரி இருக்காது, எல்லா டைரெக்ஷன்லையும் போகிற மாதிரி இருக்கும். நம்ம நட கற்றுக்கிறது அப்படிங்கிறது நேராக தான் இருக்கணும், பேக்கில் இருக்கணும். 4 பக்கமும் அலையிறதுக்கு பேர் நடையாகாது. ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் டெவலப்மெண்ட் கற்றுக்கும் போது குழந்தைக்கு வந்துட்டு இதுக்கடுத்து இதுதான் அப்படிங்கிற கான்செப்ட் போயிட்டு எப்படி வேணால் எதை வேணால் செய்யலாங்கிற மாதிரி ஒரு மென்டல் இது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. வேறொன்று நான் சொன்ன மாதிரி குழந்தை வந்து பிடிச்சு கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு ஒரு ஸ்டேஜை அட்டென்ட் பண்ணி எழுந்திருக்கும் போது தானாகவே அந்த குழந்தைக்கு வந்து இன்பில்ட்டாகவே வந்துட்டு நம்ம லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் அடுத்த ஸ்டேஜ் போகணுங்கிறது தானாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுவுமே வந்து நம்ம இந்த பேபி வாக்கரில் அந்த குழந்தைய போடும்போது அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த பேபி வாக்கர்ஸ்க்கு வந்து இவ்வளோ நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த பேபி வாக்கர்ஸை ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க. கனடன் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த பேபி வாக்கர்ஸை 1989லேயே பேன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக்ஸும் இந்த பேபி வாக்கர்ஸை ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. பட் நம்ம ஊரில் எல்லார் வீட்லேயும் குழந்தை இருந்தால் கண்டிப்பாக இந்த பேபி வாக்கர்ஸ் இருக்குது. ஆனால் அது நல்லது கிடையாது, குழந்தைக்கு நிறைய டிஃபெக்ட்ஸ் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த பேபி வாக்கர்ஸ் யார் யூஸ் பண்ணலாம்? மாடர்ன் பேபி வாக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு குழந்தை வந்து நடக்க ஆரம்பிக்கிறது 10 மாதத்துலேருந்து 20 மாதத்துக்குள்ளே நடக்கும். சில குழந்தைங்க 10 மாதத்தில் நடக்கும். கொஞ்சம் ஒல்லியாக இருக்க பசங்க சீக்கிரமாக நடந்துடுவாங்க. சில குழந்தைங்க 20 மாதம் ஆகும். கொஞ்சம் குண்டாக இருந்தால் தன்னோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி எழுந்திருக்க கொஞ்சம் லேட் ஆகும். 20 மாதத்தில் தான் நடக்க ஆகும். பட் 20 மந்த்ஸ்க்குள்ளே யூஸ்வலாக 99% குழந்தைங்களும் வாக்கிங்கை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, நான் 20 மந்த்ஸ் தாண்டிடுச்சு, 2 வயசு ஆகிடுச்சு, என் குழந்தை இன்னும் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, சிட்டிங் வந்துடுச்சு, உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க, க்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீலிங் வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வாக்கர் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த குழந்தை வந்துட்டு நடக்க கற்றுக்கும். இன்னொன்று வந்துட்டு செரிப்ரல் பால்சி மாதிரியான டெவலப்மெண்டல் டிஃபெக்ட் இருக்க குழந்தைங்க இந்த பேபி வாக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது இவங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும், மூமெண்ட்டுக்கான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். பட் அதுவுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் இருக்க வீல்ஸை கழட்டிட்டு முன்னாடி போகிற மாதிரி மட்டும் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லது. ஓகே, என் குழந்தைக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, நான் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வீல் எல்லாத்தையும் கழட்டிட்டு குழந்தைய ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ணுற நடவண்டி யூஸ் பண்ணலாம். நடவண்டி நம்ம யூஸ் பண்ணாமல் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 வீல் இருக்கும். அதை பிடிச்சி குழந்தை எழுந்திரிக்க பார்க்கும்போது அது குழந்தை மேலே விழுந்துடும். அதனால தான் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் ஆனோம். ஆனால் இப்போ மாடர்னாக நிறைய கடைகளில் உங்களுக்கு 4 வீல் இருக்க மாதிரியான ஸ்டெபிளைசர்ஸ் இருக்க மாதிரியான நடவண்டிகள் கிடைக்கிது. அது வந்து உங்கள் குழந்தை மேலே வீழாது. பட் எந்த நடவண்டியாக இருந்தாலும் 10 மாதத்துக்கு மேலேயே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். அந்த குழந்தை தானாக நடக்க கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது. லைஃப்பில் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணுங்கிற கான்செப்டையும் தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னோட நடை மூலமாகவே அந்த குழந்தை கற்றுக்குது. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட்டை பற்றி நான் பேசணும்னு நினச்சாலோ, ஆட்டிசம் பற்றி பேசணும்னு நினச்சாலோ கமெண்ட்ஸில் போடுங்க. ஐ வில் ட்ரை டு ஆன்சர் இட். தேங்க்யூ.